இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். இதோடைய டைட்டில் என்னென்னா த ரெயின்போ. இது வந்து யார் எழுதியிருக்கான்னா D.H. லாரன்ஸ். அபவுட் ஆத்தர் பார்க்கலாம். இவருடைய ஃபுல் நேம் வந்து என்னென்னா டேவிட் ஹெர்பர்ட் லாரன்ஸ். இவருடைய லைஃப் பீரியட் 11th September 1885 to 2nd March 1930. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், poet அண்ட் எசேயிஸ்ட். அபவுட் நாவல் பார்க்கலாம். இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1915 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாவலில் வந்து 3 ஜெனரேஷன் ஸ்டோரி வந்து சொல்லுறாங்க. இதில் வந்து பர்ட்வின் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கே வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்காங்கன்னா நார்த்திங்ஷயரில் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆல்ஃப்ரெட் பர்ட்வின். இவர் வந்து ஒரு மார்ச் ஃபார்மர் அண்ட் இவருக்கு வந்து 6 சில்ட்ரன்ஸ் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஆல்ஃப்ரெட் பர்ட்வின் 2. ஸோ இந்த ஆல்ஃப்ரெட் பர்ட்வினுடைய சைல்டுக்கு தான் ஆல்ஃப்ரெட் பர்ட்வின் 2 அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கேரக்டர் ஃப்ராங்க் பர்ட்வின், ஆலிஸ் பர்ட்வின், எஃபி பர்ட்வின். நெக்ஸ்ட் லாஸ்ட் சைல்டு வந்து டாம் பர்ட்வின். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து வரவங்க எங்கள் சைல்டு. அண்ட் இவர் வந்து இந்த டாம் பர்ட்வின் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லிடியா வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 3 சில்ட்ரன்ஸ் வந்துருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வர கேரக்டர்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக சம்மரியில் பார்க்கலாம். பிராக்மன் ஃபேமிலி எங்கே வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா நாட்டிங்ஷயரில் வந்து இருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து 64 இயர்ஸ் என்ன செய்து ட்ராவல் பண்ணுது. ஸோ 64 இயர்ஸாக இருக்கிற ஸ்டோரி அது நடந்த விஷயங்களை தான் இந்த ஸ்டோரியாக வந்து எடுத்திருக்காங்க. பிராக்மன் ஃபேமிலி மார்ச் ஃபேம் வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. டாம் வந்து ஃபார்மை வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கிறாங்க. அண்ட் டாம் வந்து இப்போ ஒரு பெரிய பையன் ஆகிட்டான். ஸோ ஹீ இஸ் கோயிங் டு கெட் எ மேரேஜ். ஸோ யாரை வந்து மேரேஜ் பண்ணுறான் அப்படின்னா லிடியாவை வந்து மேரேஜ் பண்ணுறா. லிடியா வந்து ஒரு விடோ. ஆல்ரெடி அவளுக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகியிருக்கும். மேரேஜ் ஆகி ஒரு சைல்டுமே வந்து இருப்பாள், ஒரு டாட்டர். ஸோ அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போனதுனால அவள் வந்து செகண்ட் வந்து மேரேஜ் பண்ணுறதா வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அவளுடைய டாட்டர் ஃபஸ்ட்டு மேரேஜில் அவளுக்கு இருந்த டாட்டர் நேம் வந்து என்னென்னா ஆனா. ஆக்சுவலி இந்த மேரேஜுக்கு டாம் அண்ட் லிடியாவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் எ மேரேஜ் பிகாஸ் தே ஹாவ் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வந்து இருந்தனால என்ன செய்கிறாங்க, மேரேஜ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து லிடியா வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறா. அந்த டைமில் வந்து ஒரு பேபி பிறக்குது. அந்த பேபியோடைய நேம் வந்து ஃப்ரெட். மொத்தமாக அவங்களுக்கு வந்து 3 சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆனதில் வந்து ஒரு டாட்டர் இருப்பாள். நெக்ஸ்ட்டு டாம் அண்ட் லிடியாவுக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 சைல்டு இருக்கும், ஃப்ரெட் அண்ட் டாம். ஸோ அது வந்து ஒரு ப்ரெக்னென்ட் பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டாம் அண்ட் ஃப்ரெட் 2 சைல்டு ப்ளஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனதில் வந்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டர் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆனா அண்ட் டாம் பிராக்மனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து இருக்குது. ஒன்ஸ் ஆனா வந்து யாரை வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா வில்லியம்மை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வில்லியம் வந்து யார் அப்படின்னா டாம் பிராக்மன் உடைய நெஃப்யூ. நெக்ஸ்ட் ஆனாவுக்கும் வில்லியமுக்கும் வந்து என்ன ஆகுது, மேரேஜ் வந்து ஆகுது. டாம் பிராக்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை, இந்த மேரேஜில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அவங்களுடைய டாட்டருக்கும் வில்லியமுக்கும் வந்து என்ன ஆகுது, மேரேஜ் ஆகுது. ஸோ இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி 9 சில்ட்ரன்ஸ் வந்திருப்பாங்க. 9 சில்ட்ரன்ஸ் வந்து பிறந்திருப்பாங்க. பட் ஒரு சைல்டு வந்து என்ன ஆகும், இறந்து போகும். ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து 8 சில்ட்ரன்ஸ் வந்திருப்பாங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சைல்டுடைய நேம் வந்து ஒர்சுலா. ஸோ இந்த நேம் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா ஃபாதருடைய நேமும் வந்து ஒன்றையாக இருக்கும், சன்னுடைய நேமும் வந்து ஒன்றையாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்களுடைய ஆனா அண்ட் வில்லியமுடைய ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து ஒர்சுலா. ஸோ இவங்க வந்து 3rd ஜெனரேஷனில் இப்போ வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒர்சுலாவுடைய ஸ்கூல் டைமில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் கூட வந்து ரிலேஷன் இருந்துச்சு. அந்த ஸ்கூல் டீச்சருடைய நேம் வந்து வினிஃப்ரெட். நெக்ஸ்ட்டு ஒர்சுலா வந்து ஒரு டீச்சர் ஆகுறாங்க. அந்த டைமில் வந்து ஆண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கூட வந்து ரிலேஷனில் வந்து இருந்திருக்காங்க. அந்த பர்சன் வந்து ஆண்டன் வந்து நிறைய வாட்டி வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. பட் ஒர்சுலா வந்து என்ன செய்யலை, அக்செப்ட் பண்ணலை. பிராக்மன் பிளேஸ்லேயே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு விமன் அவுட் சைடில் வந்து ஒர்க்குக்கு போனது அப்படின்னு சொன்னால் வந்து ஒர்சுலா தான். பிரிட்டிஷ் கண்ட்ரியில் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த நாவலை வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் நிறைய அன்வான்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ன் பண்ணிட்டாங்க.
எண்ட் ஆஃப் தி நாவலில் உர்சுலாவுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, ஆண்டனோட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போ 2 பேருமே வந்து வேறு வேறு இடத்துல வந்து இருக்கிறாங்க. ஸோ ஆண்டன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி வந்து அக்செப்ட் பண்ணல இல்லையா, அதனால் 2 பேருமே வந்து செப்ரேட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து உர்சுலா வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டனுக்கு வந்து லெட்டர் வந்து எழுதுகிறாங்க. ஆண்டன் இப்போ வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறான். ஸோ அவன் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறான் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ கெட் மேரிட், வேற ஒரு கேர்ள் கூட எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ரிப்ளை பண்ணுறான். அட் தேட் டைம் ஷி வாஸ் ஃபீலிங் ஸோ சேட். ஸோ அப்படி அந்த சேடாக வந்து வெளியெல்லாம் பார்த்துட்டு நிற்கிற டைமில் அவள் வந்து ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகுறது என்ன பார்க்குற, அந்த மழை டைமில் வெளியில் ரெயின்போ வர்றதை வந்து பார்க்குறா. அது வந்து எது கூட அவள் வந்து கம்பேர் பண்ணுறா அப்படின்னா, ஒரு நியூ க்ரோத் கூட வந்து கம்பேர் பண்ணுறா. ஸோ இவ்வளோ தான் இந்த நாவல் த ரெயின்போ. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்ஸ் இன்னும் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.